இன்றைய ஜீவ வார்த்தை மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12வது வசனம். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சனங்களே, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு பிதாவிற்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். தன்னை தாழ்த்தினபடியினாலே பிதாவின் வலது பரிஷத்திலே வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கும் பொழுது தன்னை தாழ்த்தினார். கைது செய்யும் பொழுதும் தன்னை தாழ்த்தினார். பிரதான ஆசாரியனிடத்துக்கு கொண்டு போகும் பொழுதும் தன்னை தாழ்த்தினார். பிலாத்துவிடத்திலே கொண்டு செல்லும் பொழுதும் தன்னை தாழ்த்தினார். ஏரோதுவினிடத்திலே கொண்டு செல்லும் போதும் தன்னை தாழ்த்தினார். சிலுவையிலே தன் ஜீவனை விடுவரைக்கும் தன்னை தாழ்த்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பரிஷத்திலே வீற்றிருக்கிறதை நாம் வேதத்தின்படி அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சனங்களே, நாமும் கிறிஸ்துவுக்குள்ளே தாழ்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம், பரிசுத்தவான்கள் தன்னை தாழ்த்தினார்கள். தாழ்மையான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. கர்த்தர் அவர்களை புறதேசத்திலே உயர்த்தினார், அந்நிய தேசத்திலே உயர்த்தினார். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தாழ்மையோடு நடப்போமா? தாழ்மையோடு வாழ்வோமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்து நம்மளை ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.